உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். முதல்ல அம்மா பேரை இனிஷியலா போட்ட முதல் அரசன் அவன் தான். நீங்க தந்தையார் பேரை தான் இனிஷியலா போடுவோம், தாயாருக்கு மரியாதை கொடுத்து தாயார் பேரை தான் இனிஷியலா போட்டுக்கிறான். அந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அவங்க அம்மா பேரை போட்டு ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாம் அவங்க அம்மா பேரை போட்டு அவங்க பேரை போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில தாய்மைக்கும் தாயாருக்கும் ஒரு பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுத்த ஒரே படம். பல படங்கள் தாய்மையை பத்தி பெருசா பேசிருக்கோம். டைட்டில் வரைக்கும் அத்தனை பேரும் இனிஷியலா அப்பா பேரை போட்டுக்காம அம்மா பேரை போட்டுக்கிட்டு இனிஷியல் போட்ட படம் சார். ஷாருக் கானுக்கு வாய்ஸ் டப் பண்றப்ப வாய்ஸ் டெஸ்ட் எனக்கு ஒரு 3-4 கேரக்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு 4-5 வாய்ஸ் டெஸ்ட் பண்றோம், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 3 வாய்ஸ் 4 வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாய்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவர் என்கிட்ட எனக்கு எந்த சுதந்திரம்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் டைரக்டர் சொன்னாரு. ஆக்சுவலாக அவர் என்ன முதல் படம் அவர் எடுக்க படத்தை என்ன டைரக்ட் பண்ண சொன்னார். அவருக்கு நான் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் கோடி சொன்னாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீ பண்ணு பரணி அப்படின்னாரு. அதே தான் இந்த இதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேன். என்ன படம் பண்ணுன்னு என்ன இங்கே ஆரம்பித்தது 3 பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கும் சொல்லுவார் கலைப்பணி தானே சார், என்னைக்கும் வாசல் திறந்துருக்கு பரணி, நீ படம் பண்ணுறேன்னு வா கதையோட, நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த படமும் நான் தான் டப் பண்ணுறேன், இந்த படம் வாங்கிட்டு வந்து இந்த படத்தையும் நான் தான் டப் பண்றேன். இது 2 பாம்பு படம், 2 சைமல்டேனியஸா நான் டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவரு கேட்பாரு, சார் அந்த படத்துல பாம்பு என்ன சார் வேலை பண்ணுது? ஏன்னா இப்போ பாம்பு என்னென்ன பண்றதுங்கிறத வச்சு தான் படம் இல்லை சக்சஸ்ங்கிறது. இவங்க கேட்பாங்க, இவர் கேட்பாரு, சார் அந்த படத்துல பாம்பு என்ன சார்? சார் 2 பாம்பும் நல்லா ஏதோ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இயக்குனர் பொறுப்பை கொடுக்குற மாதிரி சார் தமிழ் மொழிமாற்று படத்தை கொடுத்து மொழிமாற்று படத்தினுடைய இயக்குனர் நான் வச்சுப்போம். நான் அவங்களுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம வேலை என்ன சார், சவுண்டு மட்டும்தானே வேலை. ஒரு அழகான ஒரு கேமராமேனை வச்சு ரொம்ப இயக்குனர், அந்த ஒரிஜினல் இயக்குனர் அது படம் எடுத்து அவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் ஆக்ட் பண்ண வச்சு வேலை வாங்கி கிழிஞ்சு எடுத்து ஒரு பெரிய ஸ்கெல்டன் நம்ம கையில் கொடுத்துட்டாரு அவர். அதை நம்ம சவுண்டில் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன நினைச்சாங்களோ அதை நம்ம சவுண்டில் நம்ம மாற்றி கொடுக்கணும். ஆமாம், ரீக்ரியேஷன் நம்ம பண்ணி நம்ம அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணணும். ஐயா மருதபரணி அவர்களே, உங்க கூட இந்த டிஸ்கஷன்ல உட்காரும்போது டப்பிங் ஒரு தொழில் பண்றார் அப்படின்னு கொஞ்சம் கேஷுவலாக தான் உட்கார்ந்தேன். ஆனால் நீங்கள் சில விஷயங்களை சொல்ல எனக்குள்ள ஒரு சின்ன பயமும் ஒரு சீரியஸ்னஸும் இந்த கவ்விக்கிடுச்சு. என்னன்னு கேட்டால், இந்த டப்பிங் படங்கள் நுணுக்கங்களை சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்போ இவங்க வாழ்க்கையில் நம்ம யதார்த்தமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிக்கிறீங்க. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் கிராமத்தில் பாமரன் அப்படின்னாலும் சரி, யாருனாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக நம்ம சில யதார்த்தமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நாமளே கவனிக்கிறது இல்லை. ஆனால் டப்பிங் பிக்சரில் இருக்கிறவங்க ஒன்னொன்னையும் கவனிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இலக்கிய வார்த்தைகள் மட்டும் இலக்கிய வார்த்தைகள் அல்ல, எது சாதாரண வார்த்தைகள், எது அர்த்தமே இல்லாத வார்த்தைகள், எது பாமரத்தனமான வார்த்தைகள் நினைக்கிறோமோ அதை கூட லிட்ரேச்சர் வார்த்தையாக இவங்க மாற்றி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதுக்கு நீங்கள் அப்படி பட்ட அனுபவங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் படத்துக்கு வசனம் எழுதுகிறப்ப கிட்டன்னு எழுதுகிறோம், அந்த கேரக்டர் இப்படி, அந்த கேரக்டரைசேஷன் இப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கதாபாத்திரத்துடைய அவங்க என்னவா இருக்காங்க அவங்க மாறுறாரு. ஒரு எழுத்தாளர், ஒரு வசனகர்த்தா, கதாசிரியர், அது மாறித்தான் அதை பண்ண முடியும் அந்த உடம்புல இவங்க ஜீவனை கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த வசனம் எழுதி அந்த வசனத்தை பைஹார்ட் பண்ணி கதாநாயகர் நடிச்சிடுறாரு, இதெல்லாம் முடிஞ்சது, படம் எடுத்துடுறாங்க. இப்போ மொழி மாற்றம் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் கூட படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அது கதை வசனகர்த்தா அதுக்கு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. நம்ம தெலுங்கு படமோ அல்லது இந்தியோ அல்லது ஆங்கிலமோ மொழி மாற்றம் பண்ணுறப்ப அவர் எழுதிய அந்த வசனத்தை நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு மொழி மாற்றப்பட வசனகர்த்தாவுக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த இலக்கியமாக அவங்க எழுதினா இலக்கியமாக எழுதணும், கொஞ்சம் கலவுக்கையில் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தபடி அவங்க எழுதியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா சார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக எழுதுவாங்க. தெலுங்குலேயே பர்ச்சூரி பிரதர்ஷன் இருக்காங்க, அவங்க எழுதின பல படங்களை நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன், மொழி மாற்றம் டப்பிங் பண்ணியிருக்கேன். அதை தமிழில் அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுறீங்க தமிழில். சில இடங்கள் நாங்கள் ஒரு ஃப்ளோவில் விட்டுட்டோம். ஏன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா,
அவங்க எழுதுகிறப்ப படம் அவங்களுக்கு இருக்காது. ஒரு ஒரிஜினல் படம் வசனகத்தை எழுதுகிறப்ப காட்சி அவங்களுக்கு இருக்காது. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு பெரிய எனக்கு ஒரு இது என்ன, அந்த காட்சியும் என் கண் முன்னாடி இருக்குது, அவர் எழுதின வசனமும் என் கண் முன்னாடி இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விஷுவலுக்கு இருந்த மாதிரி நான் எழுத முடியும். எனக்கு அவங்களுக்கு இல்லாத ஒரு சுதந்திரம் எனக்கு அதில் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் மெருகத்தரத்தை எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நான் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்காம விட்டோன்னா நான் வீக் ஆகிடுவேன். ஸோ அது ரெண்டும் இருக்கிறப்ப அவர் சொல்லுவார். இப்போ பர்ச்சூரி பிரதர்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பெரிய ரைட்ரு ஹரிச்சந்திர ராவோ ஒருத்தர் பெரிய ரைட்ரு, அற்புதமான ரைட்ரு. இப்போல்லாம் பிற்காலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, காக்கி சட்டை தொப்பிக்கு வந்து அந்த சிங்கத்தலைக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொன்ன முதல் ஆள் அவர். அது அவ்வளோ அருமையாக ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அதை நான் தமிழ் படத்தப்போ ரொம்ப அழகாக பண்ணேன். அவரே அதை வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனார். எனக்கு இப்போது அவங்க கொடுத்த ஒரு பாட்டை ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. நான் என்னுடைய வேலை ரோடு ரெடியாக இருக்குது, அதை கான்க்ரீட்டாக போடுறதா தார் போடுறதாங்கிறது வேலை என் வேலை. அதில் நம்ம கலாச்சாரம் தமிழ் குலையாமல் நம்ம பண்ண வேண்டியது தான். இப்போ எனக்கு ஒரு ரூட் இருக்குது. அன்றாடம் அங்கே வந்து சாதாரணமாக அவங்க பயன்படுத்துவாங்க லெக்கப்போத்தே அப்படிம்பாங்க. இப்போ தெலுங்குல அதாவது என்னென்னா அது தமிழில் எப்படி போடுறோம் நம்ம, அதாவது ரொம்ப ரூரலாக இல்லாட்டி போனால் அப்படிம்போம். அப்போ தெலுங்குல லெக்கப்போத்தேன்னா இல்லாட்டி போனால் அது இல்லாட்டி போனா அதான். இதே கேள்வி என்ன ஒருத்தர் கேட்டார். அதுக்கு முன்னாடி லேக்கப்போத்தேன்னா இல்லாட்டி போனான்னு எழுதிட்டு இருந்து ஒரு ஒரு வழக்கம் இருந்தது. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் నేను చెప్పింది విను, நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா அப்படிங்கிறது தான் லேக்கப்போத்தேன்றவாங்க. அந்த இல்லாட்டி போனால் சில நேரங்களில் வந்து சரி இல்லாட்டி போனாங்கிறது கொஞ்சம் தொடர்பு நம்ம விட இன்னும் ஒரு கட்டத்தில் மேலே சொல்லன்றப்ப அந்த லேக்கப்போத்தேங்கிறப்ப ஒரு போத்தேன்ற ஒரு லிப்பு இருக்குது. அப்போது அந்த ஒரு லிப்புக்கு வர மாதிரி வார்த்தை வேணும். அதுதான் அதை நம்ம எப்படி போடுறோங்கிறத பொறுத்து டப்பிங் ஆர்டிஸ்டோட வேலை அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த லிப்பில் உட்கார வைப்பாங்க. இப்போ முன்னாடி போயிடுச்சு, நான் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற பேச்சை கேளு, அப்படி இல்லை தொலைச்சிருவேன், இதான் ஒரு ஃப்ளோன்னு வச்சுப்போம். లేకపోతే చంపేస్తాను அப்படின்றான். లేకపోతే இல்லாட்டி போனால் கொன்னுடுவான்றான், கொன்னுடுவான்னு அர்த்தம். இப்போ தமிழில் நம்ம அதை மாற்ற சொல்லலாம். இல்லாட்டி போனங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம்னா, அப்படி இல்லை கொன்னுடுவேன், தொலைச்சிருவேன், அப்படி இல்லைன்னா கொன்றுவேன். ஆமாம், அப்படிங்கிற வார்த்தையை அந்த போத்தையில் போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளோவில் நம்ம அந்த வார்த்தைக்கு தகுந்த ஈக்குவலண்ட்டான ஒரு வார்த்தை அதே லிப்பு வச்சு மேட்ச் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வாய் மூடி திறக்கிறதா அளவு. நீங்கள் எப்படி வேணால் வார்த்தைகளை போட்டு நீங்கள் வார்த்தைகள் அந்த மீனிங்க்கு வர மாதிரி விஷயங்கள், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி வேணாலும் வார்த்தைகளை போட்டு நீங்கள் அங்கே விளையாடலாம். அது மாதிரி வார்த்தைகளை மாற்றி கரெக்டாக இப்போ அந்த இடத்துல பலவிதமான வார்த்தைகள் நீங்கள் அந்த கோர்வைக்கு தகுந்த மாதிரி போடணும், அந்த லிப்புக்கு தகுந்த மாதிரி போடணும். நீங்கள் பிரம்மாண்டமான கம்பெனிகளை பழகுறீங்க, பிரம்மாண்டமான டெக்னீஷியன்களை பழகுறீங்க, அதுலேயும் தெலுங்கு ஃபீல்டுக்குள்ளே ரொம்பவே இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அந்த தெலுங்கு ஃபீல்டுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான மனிதரை சொல்கிறேன். சொல்லுங்க. பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணான்னா சும்மா அவரும் அவர் படங்களும் அவர் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சின்ன விஷயம் கூட பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பாலகிருஷ்ணாவுடைய படங்கள், ஏதாவது படங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டப்பிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவருக்கு அப்படி பண்ணும்போது நீங்கள் பண்ணுற அந்த படத்தில் பாலகிருஷ்ணா தான் பேசியிருப்பார் இல்லையா? ஒரிஜினலாக அவர் தான் பேசியிருப்பார். தமிழ் பண்ணுறப்ப நான் வேற ஆர்டிஸ்ட் தான் வச்சு. பாலகிருஷ்ணாவுக்கு டப்பிங் குரல் கிடையாது, அவர் ஒரிஜினல் அவர். ஆமாம் சார், அவர் அங்கே அந்த தெலுங்குனுடைய ஆளுமை, டயலாக் ஆளுமை வந்து இன்னை வரைக்கும் அங்கே அவரை அடித்து பேசுறதுக்கு வேற ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த கம்பீரம். ஆமாம், அவங்க அப்பாவுடைய இது அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு டெரரான டைலாக் அவர் பேசுகிறப்ப அது வேற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ அற்புதமாக பண்ணுவார் அவர். அவருடைய 100வது படம் வந்து கௌதமி புத்திர சாத்தகர்ணின்னு ஒரு படம் பண்ணாங்க. அவருடைய 100வது படம். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? கௌதமியின் மகன் சாத்தகர்ணி. பாருங்க, இந்த படத்தினுடைய இதுக்கு அந்த டைட்டில், இதில் ஒரு பெரிய கதை இருக்குது. அதில் கௌதமியின் புத்திரன் சாத்தகர்ணி. என்ன அந்த படம் சார், நம்மளுடைய ராஜராஜ சோழன் மாதிரி சாத்தகர்ணின்ற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. இந்தியா ஃபுல்லாக ஒரு கொடையில் ஆண்ட ஒரு மனுஷன் அந்த ஆள். அப்பேற்பட்ட ஆள். நாட்காட்டியை முதல்ல கண்டுபிடிச்சி உருவாக்குனதே அந்த ஆள் தான். அவர் வந்து அவருடைய விஷன் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு சிறு குழந்தையாக இருக்கிறப்பயே. இப்போது அங்கே சண்டை வருது, இங்கே சண்டை வருது, இவன் அவனை அடிச்சுக்கிறான், அவன் இவனை அடிச்சுக்கிறான். எதுக்கு? அவன் தனி நாடாக இருக்கிறப்ப தான் அவன் இவனை அடிச்சுக்கிறான். எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நாடாக ஆக்கிட்டால் எவனை அடிச்சுக்குவான்?
இந்த மாதிரி விஷயம் அந்த ஆளுக்கு அப்போவே போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே கொடை, தனித்தனி கொடையாக இருந்தால் தானே ஒரு கொடையும் மோதும். ஒரே நாடு ஒரே கொடை கொண்டாட்டான். அப்படி ஆண்டவன் அவன் சாத்தக்கரன்னு அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார். அதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா சிறு வயதில் இறந்துடுறாரு போரில். முதல்ல அம்மா பேரை இனிஷியலாக போட்ட முதல் அரசன் அவன் தான். நீங்கள் தந்தையார் பேரை தான் இனிஷியலாக போடுவோம், தாயாருக்கு மரியாதை கொடுத்து தாயார் பேரை தான் இனிஷியலாக போட்டுக்கிறான் சார். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முடிச்சு விடுவானுங்க சார். முடிச்சு விடுறப்ப வந்து கேட்பாங்க எல்லாரும், அவருக்கு வந்து அந்த கலச தீர்த்தத்தை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பெரிய மரியாதை வேணும். ஒன்று அவருக்கு மேலே இருக்கணும், அந்த சக்கரவர்த்திக்கு மேலே ஒரு மகாகுரு இருக்கணும், இல்லை தகப்பனார் இருக்கணும். தகப்பனாரில் மகாகுரு ஊற்றணும் அந்த தண்ணியை பண்ணுறப்ப பாதாபிஷேகம் ஒரு போய் ஒருத்தருக்கு பண்ணணும். அதை பண்ணணும்னு சொன்னால் யாருக்கு பண்ணணுன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்கு பண்ணணும். இவர் அம்மாவை கூப்பிட்டு பண்ணுறாங்க. அது எப்படி அம்மா விடோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. வேத விற்பனர்கள்லாம் முடியாது, இது வந்து இதுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மாற்றுங்குவார். அப்போ ஒரு அடி அடிப்பான். சரி எல்லாம் ரைட்டு, நான் சொல்கிறேன், அம்மாவை மிஞ்சினா எந்த மகனாவது இங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் அம்மாவோட நீ பெரியாளா, சைலண்டர் உங்கள் அம்மாவோட நீ பெரியாளா, எல்லாரையும் கேட்டு வேலைன்னா அவங்க அம்மா வச்சு பாத பூஜை பண்ணுவோம் சார். அப்போ அதனால் என் பரம்பரையில் இனிமேல் வரவங்க போகிறா அவங்க தாயார் தான் இனிஷியல், கௌதமி புத்திரன் சாத்தகர்ணி. இப்போ என் பையன் என்ன சொல்லுவான்னா அவங்க அம்மா பேர் தான் இனிஷியல், என் பேர் இனிஷியல் கிடையாதுட்டான். அவ்வளோ பெரிய மகாராஜா. ஸோ இப்போ இந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த டைரக்டர் பண்ண ஒரு பெரிய விஷயம், ஆமாம் கிருஷ், அதை அவர் வந்து என்ன போட்டுக்கிட்டாருன்னா அவங்க அம்மாவுக்கு அதில் மரியாதை கொடுக்கணுங்கிறக்க அவங்க அம்மா பேர் அஞ்சன புத்திர கிருஷ். அஞ்சன புத்திர கிருஷ்ணன் போட்டிருப்பாரு. அவர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அவங்க அம்மா பேரை போட்டு ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் அவங்க அம்மா பேர் போட்டு அவங்க பேரை போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் தாய்மைக்கும் தாயாருக்கும் ஒரு பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுத்த ஒரே படம். பல படங்கள் தாய்மையை பற்றி பெருசாக பேசியிருக்கோம். டைட்டில் வரைக்கும் அத்தனை பேரும் இனிஷியலாக அப்பா பேரை போட்டுக்காமல் அம்மா பேரை போட்டுக்கிட்டு இனிஷியல் போட்ட படம் சார் அது. இப்போ இந்த படத்துக்கு தமிழில் நான் டப் பண்ணி படத்துக்கு வந்து என் பேர் இதில் என்ன, எங்கள் அம்மா பேர் தனக்கோடி புத்திர மருதபரணி. எங்கள் அம்மா பேர் அப்பா பேர் என் பேர் மூணு சேர்ந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய டைட்டில் இது. தனக்கோடி புத்திர மருதபரணின்ற டைட்டில் அவங்க ஒருவேளை அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடியே 96 இறந்துட்டாங்க. அவங்க வந்து இதை பார்க்க மேலேருந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கிடைச்சது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சாதான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வரும். அந்த டைட்டில் வந்து தமிழில் கிடைச்சி, அதனால் அந்த படம் வந்து தமிழையும் நல்லா போச்சு. கௌதமி புத்திர சாத்தன் அற்புதமான வசனங்கள் சார் படம். தெலுங்கில் ரொம்ப மாதவன்னு ஒருத்தர் எழுந்தார். அதை தமிழ்லையும் நான் வந்து எல்லாம் கிராமட்டிக்கல் லாங்குவேஜ் தான், இலக்கணம் சுத்தமாக இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. நான் ரொம்ப ரசித்து, நான் இவ்வளோ படங்கள் எழுதுனதில் ஒரு 5 படத்துக்கு டயலாக் நீ உன் மனசில் எதுன்னா இந்த படம் அதில் ரொம்ப முதன்மையாக நிற்கும் சார். ஆமாம், கௌதமி புத்திர சாத்தகர்ணி, ஹீரோ பாலகிருஷ்ணா அவர் வந்திருந்தார், ஆடியோவுக்கு அவர் வந்திருந்தார். அவர் நான் எழுதின வசனங்களில் அவர் பைஹார்ட் பண்ணிட்டு வந்து அங்கே பேசி காட்டினார். அதுக்கு சீனிவாசமூர்த்தின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஆக்சுவலி அந்த பையன் தெலுங்கு, அந்த பையன் தமிழ் பேசுவான். அந்த பையனை தான் இதில் பேச வச்சேன். சீனிவாசமூர்த்தின்னு ஒரு அற்புதமான டப்பிங் ஆர்டிஸ்ட். தாய் பாசம் ப்ளஸ் பிள்ளை பாசம் 2 கலந்த ஒரு படம். அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, இந்தியில் வந்து அமீர் கான் வந்து ஒரு அற்புதமான நடிகர். அவர் வந்து ஒரு படம் பண்ணார், தாரே ஜமீன் பர் அப்படின்னு. அந்த படம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் போய் பார்க்க வேண்டிய படம். நான் அந்த படம் முதல்ல டப் பண்ணணும்னு சொன்ன உடனே எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லார், கிருஷ்ணமூர்த்தி எனக்கு நேர் மூத்தவர், பணம் உனக்கு சம்பளமே கொடுக்கலனாலும் இந்த படத்தை நீ டப் பண்ணுனார். அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு பாட்ச். இது வந்து அது ஒரு குழந்தை, அதான் அது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது இந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் மாற்றி ஸ்பெல்லிங் ஃபுல்லாக தெரியும். இப்போ டச்சுனா TOUCHன்னு தெரியும், ஆனால் அந்த ஆர்டரில் எழுத வராது. எல்லா ஸ்பெல்லிங்கும் தெரியும், அது உல்ட்டாவாக எழுதுருங்க அந்த குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பையன் கொஞ்சம் வாழ்த்தனமாக இருந்துக்கிட்டு இருப்பான். அந்த பையனை வந்து வீட்டில் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு ஹாஸ்டலில் போடுறாங்க. இந்த பையன் வந்து தான் அண்ணன் தான் அம்மா தான் அப்பா கூட இருக்கணும்னு ஆசை, கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பான். கொண்டாந்து ஹாஸ்டலில் போட்டோன்னா ஒரு மாதிரி தவிச்சு போயிடுவான். நம்மளை கொண்டாந்து எங்கேயோ பிரித்து அனுப்பிச்சிட்டாங்களே, நம்மளை வந்து துரத்தி விட்டாங்களே, அம்மா நீயுமா
நீயுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் இருப்பேன். அந்த பாடலாம் நான் தான் அந்த படத்துக்கு. அற்புதமான படம் சார் அந்த படம். தமிழில் நான் அதுக்கு டைட்டில் பலது வச்சாங்க. ஆனால் நான் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா வால் நட்சத்திரம். வால்னா இவன் சுட்டித்தனமாக இருக்கான்னு வால் நட்சத்திரம்னு. ஆனால் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் பார்த்துட்டு என்னுடைய உதவியாளர் முருகன் இருக்கிறார், அவரை தான் நான் அனுப்பிச்சேன். பாம்பேயில் மிக்சிங்கு சாங்கு எல்லாம் மிக்சிங் சொன்னாங்க. நான் அதில் வந்து ஒரு 3 பாடல் எழுதிட்டு மிச்ச பாடல் பூரா பிரைஸோடு எழுதியிருந்தார், கவிஞர் பிரைஸோடு இருந்தார். அப்புறம் நான் என்னால் போக முடியும், இங்கே டப்பிங் இருக்குது. அதனால் என்னுடைய உதவியாளர் முருகனையும் அவரையும் அனுப்பிச்சி போய் அங்கே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு மிக்சிங்கும் முடிச்சுட்டு வர சொன்னாங்க. இருந்து மிக்சிங் முடிச்சுட்டு அந்த இன்ஜினியர் அங்கே ஒரு ஓல்டு இன்ஜினியர், ரொம்ப எல்லா ஹீரோவுக்கும் அங்கே இருக்கிற ஷாருக் கான், சல்மான் கான், எல்லா பெரிய பெரிய அமிதாப் பச்சன்லேருந்து எல்லா படங்களும் முக்கியமான படங்கள் பூரா அவர் தான் மிக்ஸ் பண்ணுவாராம். அவர் பண்ணிவிட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச அந்த அந்த உணர்வுகளை, அந்த வாய்ஸ் எல்லாமே அது கடத்தின ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. போய் என்னுடைய பாராட்டுதல் சொல்லுங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமீர் கானுக்கு அதில் வாய்ஸ் கொடுத்தது வந்து நம்ம நடிகர் சூர்யா. தாய் பாசத்தை வச்சு சொல்லிட்டீங்க, தாய் நாட்டு பாசத்தை வச்சு டப்பிங்கில் படங்கள் இது பண்ண தாய் நாட்டு பாசம்னா, தாய் நாட்டு பாசத்தை பல விதமாக காட்டலாம். மிலிட்ரியில் போய் ஜாயின் ஆகுறாங்க, இராணுவத்தில் சேர்றாங்க, இராணுவத்தில் சேர்ந்து தாய் நாட்டை காக்கிறது ஒரு வகையான பாசம். அது ரொம்ப உயிரை தியாகம் பண்ணுறது பாசம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கல்வி பயின்று ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த நாட்டுக்கு சேவை பண்ணுறதை விட்டு வெளிநாட்டுக்கு போட ஒரு சூழல் அமையுது அவங்களுக்கு பொருளாதார இதில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போன ஒரு நாசாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் தாய்நாட்டுக்கு திரும்பி வராருங்கிறது தான் கதை. ஒரு அற்புதமான கதை. லகான் படத்தை டைரக்ட் பண்ணார், எடுத்தார் இல்லைங்களா, கிரிக்கெட்டை பற்றி எடுத்திருந்தால அசுதோஷ் கவாரிக்கர், அவர் தான் அந்த படத்தை பண்ணியிருந்தார். ஸ்வதேஷ்னு அந்த படத்து பேர், நம்ம சொந்த தேசம், நம்ம தேசத்தை பற்றி தமிழில் தேசம்னு டைட்டில் வச்சோம். அதுக்கு கேப்ஷனே அது என்ன எழுந்தாருன்னா, அதுக்கு நான் எழுதி கொடுத்தேன் விளம்பரத்துக்கு கேப்ஷனே என் தந்தையார் பாட்டை தூக்கி அதில் வச்சேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். இந்த 4 ஸ்லோகமாக தூக்கி அந்த படத்துக்கு வச்சோம். அது வச்சோம் ஏன்னா இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் நாசாவில் ஒர்க் பண்ணி இருந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவன் அங்கேருந்து வரான், சொந்த ஊருக்கு வந்தால் சொந்த ஊரில் வந்து கரண்ட் இல்லை. இன்னும் அந்த லெவலில் போய் அரசாங்கத்தால் அந்த அளவுக்கு போக முடியல. கரண்ட் இல்லைன்னா என்ன பிரச்சனை, நம்மளே கரண்ட்டை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி. அந்த ஊரில் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குது மலையிலேருந்து, அதுலேருந்து இவன் இந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்து செட்டப் பண்ணி அதுலேருந்து வர தண்ணியை வச்சு அதுலேருந்து கரண்ட் ரெடி பண்ணி அதில் முதல் பல்ப் எரிகிற வரைக்கும் ஒரு டென்ஷனு, இவன் அதெல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு அந்த ஊரில் செட்டில் ஆகிறது தான் அந்த கதை சார். அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாருக் கானுக்கு வாய்ஸு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் பாம்பே வந்து டப் பண்ண முடியுமான்னு கேட்டார். இந்த பைரசி போயிடுங்கிற பயத்தினால. அப்புறம் இல்லை நீங்கள் அனுப்பிச்சிருங்க, ஒரு ஆளை அனுப்புங்கன்னு சொல்லி இங்கே தான் டப் பண்ணேன். டப் பண்ணுறப்ப வாய்ஸ் டெஸ்ட்டு எனக்கு ஒரு 3-4 கேரக்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு 4-5 வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 3 வாய்ஸ் 4 வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அவர் என்கிட்ட எனக்கு எந்த சுதந்திரம்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் டைரக்டர் சொல்லார், உங்களுக்கு பிடித்த வாய்ஸை எனக்கு ஒரு கவரில் எடுத்து சீல் பண்ணி அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு ஷாருக் கானுக்கு எதுக்கு மேட்ச் ஆகும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா, உங்களுடைய கருத்தை ஒரு பேப்பரில் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருங்க சீல் வச்சு. நான் அங்கே பார்த்துட்டு என்னுடைய கருத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு. 2 பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தும் என் கருத்தும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியில் உங்கள் கருத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்றார் சார். இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் வந்து சேகர்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, இப்போ எல்லா படங்களுக்கும் ஷாருக் கானுக்கெல்லாம் அவர் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. பாகுபலியில் கூட பிரபாஸ்க்கு அந்த பையன் தான் பேசுவார். சின்ன பையன்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அந்த பையன் வாய்ஸை நான் வந்து எழுதி ஒரு கவரில் அனுப்புகிறேன். ஹீரோயினுக்கு வந்து ஒரு 3 வாய்ஸ் செட் பண்ணி, சார் எல்லாருமே சிறப்பான வாய்ஸு, அதனால் நான் டெஸ்ட் பண்ண வாய்ஸ் எதுவும் வீக்கான வாய்ஸுங்கிறது இல்லை, அந்த பாடி லாங்குவேஜுக்கு சிலது சூட் ஆகும், வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த ஸ்லாங்கு பேசுகிறது அதில் ஏதோ ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும். அதில் சேகர் வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து என்னுடைய துணைவியார் வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேங்க. இது 2த்தையும் அனுப்பிச்சிட்டேன். அவர் 2த்தையும் இங்கே அனுப்புகிறார். இப்போ டப்பிங் அந்த கேரக்டர் ஆரம்பிக்குது, மற்ற கேரக்டர்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2த்தையும் பிரித்து நாங்கள் ஃபோனில் பேசிக்கிறோம். அவருடைய செலெக்ஷனும்
என்னுடைய செலெக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. மொழிமாற்று படங்கள் பண்ணுறப்ப ஏதோ ஒரு மொழியிலேருந்து பண்ணுறோம், அதனுடைய சாராம்சம் வந்தது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் இல்லாமல் பண்ணுறப்ப தயாரிப்பாளர்களுக்கும் இதில் நிறைய பங்கெடுத்துப்பாங்க சார். அந்த அவுட்புட் கொண்டு போகணும் இல்லைங்களா. நான் வந்து ஒரு 2 படத்தை வந்து என்னால் மறக்க முடியாது. இந்த அவுட்புட்டு கொண்டு போகிற விஷயத்தில் வந்து எடிட்டர் மோகனப்பா வந்து எக்ஸ்ட்ராடனரி. அதை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு டப் பண்ணிட்டாருன்னா அந்த கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவார். அதுக்குள்ளே அதில் என்ன வருமானம் வருது, லாபமாக நஷ்டமா, அதெல்லாம் விட்டுருவார். என்னுடைய வேலை படத்தை எடுத்தேன், அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ சொல்கிறப்ப அடுத்தடுத்து வரப்ப கலைப்புலி தான் இருக்கிறார் இல்லையா, அவரும் இவர் மாதிரி தான் இந்த டு த கோர் கொண்டு போய் சேர்ப்பார் விளம்பரத்தை. நான் அவரோட எனக்கு பழக்கம் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த காலத்துலேருந்து பழக்கம் எனக்கு. நான் இப்போ இந்த ஏஆர்எஸ் சர்மான்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த லௌகிக தயாரிப்பாளர் எனக்கு வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து சில முடியலங்கிறப்ப பவர் ஆஃப் அட்டர்னி என்கிட்ட எழுதி கொடுத்துருவார். நான் தான் இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போய் சைன் பண்ணி, அப்போது நீங்கள் ஜெமினி லேபில் வந்து பிரிண்ட்டு போவோம். அப்போ இருந்து எனக்கு ஒரு தானு சார் பழக்கம். ஆக்சுவலாக அவர் என்னை முதல் படம் அவர் எடுக்க படத்தை என்னை டைரக்ட் பண்ண சொன்னார். அவருக்கு நான் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் கோடீஸ்வரன் மகள் இதெல்லாம் பார்த்துட்டு நீ பண்ணு பரணி அப்படின்னாரு. அதே தான் இந்த இதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். என்ன படம் பண்ணுன்னு என்னை இங்கே ஆரம்பித்தது 3 பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கும் சொல்லுவார் கலைப்புலி தானு சார், என்றைக்கும் வாசல் திறந்துருக்கு பரணி, நீ படம் பண்ணுறேன்னு வா கதையோட, நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். தந்தையார் நூற்றாண்டு விழாவில் கூட அதுதான் சொன்னார் அதை. ஸோ அவரும் அப்படி தான், மோகனப்பாவும் அதுதான் சொன்னாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதின்னு ஒரு தெலுங்கு படம் வருது, படம் பண்ணலான்னு வீடியோ கேசட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை நீ ரீமேக் பண்ண பரணி அப்படின்னாரு. அப்பவும் பல காரணங்களால் இதே காரணங்களால் பண்ண முடியாமல் ஒதுங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து கார்த்திக் வந்து ஹரிச்சந்திரான்னு பண்ணாங்க அந்த படத்தை. கலைப்புலி தானு சார் வந்து அவரும் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மொழிமாற்ற படமே 2 படம் பண்ணி கொடுத்தேன். H2Oன்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்து உபேந்திரா அந்த படத்தை பண்ணார் சார். அதில் கிளைமேக்ஸ் ஒரு சீன் பண்ணிருந்தாங்க, அதை நான் டப் பண்ணேன் சார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 40% ஆஃப் த ஃபில்ம் வந்து ஒரு 30% வந்து தமிழில் இருக்கும், மீதம் கன்னடத்தில் இருக்கும். அதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து சொன்னார் சார், இப்போ தண்ணிக்காக அடிக்கிற மாதிரி ஒரு கதை, தண்ணிக்கு பதிலாக காவேரின்னு ஹீரோயின் பேரை வச்சாங்க. தண்ணின்னு ஸ்டேட்டாக சொல்லாமல் காவேரிங்கிறது ஹீரோயின் பேர். ஹீரோ வந்து கன்னடம், ஹீரோயின் வந்து தமிழ். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எவ்வளோ புத்தால்தனமாக பண்ணிருக்காரு பாருங்க. 2 பேருக்குள்ள சண்டை, நீ காவேரி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான் இவன் வந்து இதுக்கு இந்த பிரச்சனை. இவர் தமிழ் வந்து காவேரி வந்து கன்னட பொண்ணு, தமிழ் வந்து பிரபுதேவா ஆக்ட் பண்ணுறது, அதுலேயும் பிரபுதேவா தான் பண்ணுறாரு. இந்த பிரச்சனையில் வந்து கதை சார். கிளைமேக்ஸுக்கு என்ன முடிவு கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணார் சார், அசந்து போய்டு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் பண்ண முடியாது. 2 உருவம் ஒரு உடல், குழந்தை பிறக்கும் பார்த்தீங்களா, இடுப்புக்கு கீழே 2 கால், 2 உருவம், 2 தலை, 4 கை, 2 கை, கால் மட்டும் 2, இடுப்புக்கு கீழே ஒரே இது, இடுப்பு கீழே கால் 2 தான். இந்த உருவம் இப்படி போய் 2 இங்கே ஒரு தலை இங்கே ஒரு தலை 2 உருவமாக இருக்கும். இங்கே 2 கை இங்கே 2, இது மாதிரி பிறவிகள் நார்த்தில் இருக்கு. கிளைமேக்ஸில் கொண்டாந்து அதை வச்சார் சார். நான் வாழணும், எனக்கு வாழ ஆசையா இருக்குன்னு என்ன சொல்றாருன்னா, அடிச்சுக்கிறான் இவன் அடிச்சுக்கிறான், அந்த பொண்ணு காதல் கதையாக கொண்டு போயிட்டார். இதை காவிரி தண்ணீருக்கு வந்து நம்ம தமிழகம் கன்னடாகவும் பிரச்சனை இருக்கிறத காதல் கதையாக கொண்டு போய் இந்த பொண்ணுக்காக காவிரின்னு பேரை வச்சு இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கிறப்ப கிளைமேக்ஸில் ஒத்தனை வெட்டிகிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு மேட்டில் ஒரு சத்தம் கேட்கும். பார்ப்பாங்க, என்னன்னு பார்த்தா இந்த குழந்தைங்க 2 அங்கே ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நெருப்பெரியும், நான் குதிக்க போகிறேன், நான் சாவணுங்க, இந்த வாழ்க்கை என்னால் முடியல, நான் சாவணுங்க, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் சாவ மாட்டேங்க, இதுக்கு என்ன தீர்வு அப்படி ஒன்று முடிப்பார் சார் அந்த கதை. அந்த கிளைமேக்ஸு அதுக்கு ஒரு இயற்கையை வந்து நம்ம வந்து இயற்கையை மதிக்கணுன்ற மாதிரி, பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க, பிரகிருத்தின்னா இயற்கை, அதை மதிக்கணுன்ற மாதிரி கதையை ஒரு சால்வேஷனில் முடிச்சிருப்பார். உபேந்திரா உங்களுக்கு தெரியும், கன்னடத்தில் பெரிய டைரக்டர் அவர். அது அழகாக ஒரு ஹீரோ, அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் சார். அதில் அந்த படம் அவர் தானு சார் தான் பண்ணாங்க. அதை வந்து நல்லா போச்சு. அதுக்கப்புறம் CBCIDன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், விஜயசாந்தி அம்மா ஹீரோ நான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். டப்பிங் யூனியன்ங்கிறது ஒரு மிக சுறுசுறுப்பான ஒரு யூனியன். ஆமாம். இந்த யூனியனை சிந்திக்கும்போது எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா,
நம்ம நடிகர் ராதா ரவி ஞாபகம் வருது. அந்த ராதா ரவி சாருக்கும் உங்களுக்கும் இந்த தொழில் ஏதாவது தொடர்பு இருக்கா? சார் தொழில் தொடர்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நட்பு சார். அவர் ராதா ரவி அவர்களை பற்றி சொல்லணுன்னா சார், இந்த டப்பிங் யூனியன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவருடைய சம்பளங்கள் ஏற்றங்களாக இருக்கட்டும், ஊழியர்களை டப்பிங் சங்கத்தை சேர்ந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இருக்கட்டும், அவர் ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்கிறார் இத்தனை காலகட்டத்தில். சார் ஒரு யூனியனுக்கு தலைவராக இருக்கிறப்ப ஒரு சாதாரண ஒருத்தர் அவங்க மெம்பரில் இருந்த ஒரு தலைவருக்கும் ஒரு செலிபிரிட்டி தலைவராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு செலிபிரிட்டி தலைவராக இருக்கிறப்ப ஒரு ஊதிய சம்பந்தமாக பேச போகிறப்ப அதுக்கு உண்டான ஒரு அந்த ஈக்குவாலிட்டி அந்த கெட்ஸாக பேச முடியும். ஸோ அந்த வகையில் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ராதா ரவி அவர்கள் வந்து ஒரு சிறப்பான சேவை செஞ்சுருக்கிறார் சார். அவர் பார்க்குறப்ப ஒரு கடுமையாக தெரிவார், பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு வந்து அது இதாக தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிக மென்மையான மனிதர் சார் அவர். ஆமாம், மிக மென்மையான மனிதர் அவர். நான் ரொம்ப நெருங்கி பழகினெல்லாம் சொல்ல முடியல, அடிக்கடி பேசிப்போம், பார்த்துப்போம். அவர் அது எப்படி சொல்லுதுன்னா சார், ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் நீங்கள் நிற்கிறத விட அதாவது ஒரு கல்யாண காரியத்துக்கு போகிறத விட அந்த வீட்டில் கஷ்ட காரியத்துக்கு போகிறது தான் ரொம்ப, அங்கே போய் நிற்கிறது தான். ஒவ்வொரு இடத்துலையும் இவர் போய் நிற்பார் சார். அவர் எந்த ஒரு இடத்துல துன்பம் இருந்தாலும் இவர் அங்கே பார்க்கலாம். நாம் அங்கே கேள்விப்பட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு லுங்கியோ இல்லை வேட்டியோ கட்டிக்கிட்டு அப்புறம் அதை பண்ணு இதை பண்ணு இவர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பார் சார். இன்னும் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டப்பிங் படங்கள்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் வந்து டப்பிங் படங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஓடிட்டுருக்கு. ஸ்டேட் படங்கள்லாம் ஒரு தொய்வு விழுந்த காலம். அது எப்போதுமே எல்லா காலகட்டத்திலையும் அப்படி நடக்கும் சார். திடீர்னு பார்த்தா நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா டப்பிங் நம்ம படங்கள்லாம் பின்னிக்கிட்டு போவோம், அங்கே படங்கள் அம்மும், உடனே அங்கே ஒரு வேகம் வரும், டப்பிங் படம் வரக்கூடாது, டப்பிங் படம் ஓடுது நம்ம படம் ஓடலன்னு. அது ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது. அப்போ தயாரிப்பாளர்கள்லாம் வந்து டப்பிங் பண்ண வேண்டாம், டப்பிங் பண்ணால் ஸ்டேட் படம் ஓடலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதுக்கு ஒரு காரணம், நான் பண்ண படமும் ஒரு காரணமாக அமைஞ்சது. அது என்ன படங்கிறது வேண்டாம். ஒரு படம் வந்து நான் பண்ண டப்பிங் படம் கட் அவுட்டு 80 அடி உயரத்துக்கு கட் அவுட் வச்சுட்டாங்க. கட் அவுட் வச்சு பிரமாதமாக போகுது. அதே ஆர்டிஸ்ட் பண்ண ஸ்டேட் படம் ஓடலை, தமிழ் படம் ஓடலை. அப்போ ஒரே நேரத்தில் அப்போ அது வரத்தான் செய்யும் சார், எங்கே இருந்தாலும் வரத்தான் செய்யும். இது வந்து ஒரு சிறு பட்ஜெட்டில் பண்ணுற படம், அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற படம், ரெண்டும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற படம் ஓடலைங்கிறப்ப அந்த ஆதங்கம் வரத்தான் செய்யும். ஏன்னா ₹1 அது ரேஞ்சு வேறு. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, அது அவங்க செஞ்சது அது நியாயம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நியாயம். ஆனால் இதுக்குன்னு ஒரு பெரிய யூனியன் இருக்குது. இதுக்குன்னு சார் இந்த கிராஃப்டில் வெறும் டப்பிங் யூனியன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதில் அதுக்கப்புறம் எடிட்டருக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறம் லேபில் வேலை இருக்குது, எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. எக்ஸப்ட் இயக்குனர், கேமராமேன் அந்த ஒரு பிரிவை தவிர இது ஒரு பிரிவில் எல்லாருக்குமே வேலை கிடைக்கிற ஒரு தொழில் தான் இது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, டப்பிங் படம் வேண்டாம், பேன் பண்ணிடலான்றப்ப ஒரு பெரிய மீட்டிங் அடிக்கடி நடந்தது. அப்போ ராதா ரவி அவர் தான் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம். அப்போ அவர் படமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு ப்ரொடியூசராக இருந்தும் டப்பிங் யூனியனுக்காக பேச, அதனால் பட வாய்ப்புகள் அவர் இழந்தார். இவர் நம்ம பக்கம் நிற்கலையான்னு அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வருத்தமாக இருந்தது. அம்மா நாகம்மான்னு ஒரு படம் தெலுங்கில் வருது. அதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 படங்கள் ஒரே நபருக்கு தயாரிப்பாளர் பண்ணுறேன். சீதாராமன் சொல்லிட்டு ராஜாலி பிக்சர்ஸ்னு அவர் மாதேஸ்வரி ஃபிலிம்ஸ்னு வச்சுருக்காரு. அவங்களுடைய துணைவார் வந்து மாதேஸ்வரி, அவருடைய மைத்துனர் வந்து முனுசாமி. அவர் வந்து ஒரு டிராயர் போட்ட கேஸில் கொண்டாந்து என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அவர் மைத்துனரை, இவர் படத்தை தயார் பண்ணுங்க அப்படின்னு. டப்பிங் பண்ணுறப்பெல்லாம் கூடவே இருப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் அம்மா நாகம்மான்னு ஒரு படம் பண்ணார், வாங்கிட்டார். இப்போ நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வசனங்களால் என் படத்தை வெற்றி படமாக்கிய மருதபரணிக்கு நன்றின்னு யுனைடெட் மூவிஸ் பாதுஷா சார் போட்டாருன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து 2வது படம், அசுரவம்சங்கிற படம் 2வது படம். அதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கொஞ்சம் நொடிச்சு போயிருந்த காலத்தில் ஏதோ ஒரு டப்பிங் படம் வாங்கி பண்ணலாம், அதுலேருந்து ஒரு ரிலீவ் பண்ணலான்னு அவர் எடுத்துகிட்டு வர்றார் அந்த படத்தை. அந்த படத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, இது எனக்கு பண்ணி கொடுங்கன்றாரு. சார் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டேன். அதுவும் பாம்பு படம் தான், அதுவும் பாம்பு படம் தான். அந்த பாம்பு படத்தை நான் டப் பண்ணேன். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. நல்லா யோசிச்சுங்க, 4 வருடத்திற்கு முன்னால் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 4 வருஷத்துக்கு அப்புறங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சூட்டாக டப் பண்ணி போனால் தான் அது பிஸ்னஸ் ஆகும். 4 வருஷம்னா 60% கதையில் வந்துடும்.
அவர் அது கிடைச்சா அது யார் பண்ணுறாங்கன்னா ராமநாராயண்ட்ட கோ டைரக்டராக இருந்த சோழராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோழராஜன். நம்ம தமிழ் தான் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அமரர் ரைட்டர். அமர் ரைட்டர் அவர் தான் அந்த படத்தை பண்ணியிருக்கார். இந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்தப்ப இந்த அம்மா நாகம்மான்ற படம் இருக்கு இல்லைங்களா, அவர் அந்த படத்தை வாங்கிட்டு அந்த படத்தினுடைய அப்பா இப்போ ஒரு படம் அம்மா நாகம்மான்னு ரிலீஸ் ஆச்சு, டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்ன உடனே இந்த பழைய படத்துக்கு அம்மா நாகம்மான்னு இவர் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஓ புரியுதுங்களா? இந்த பழைய படத்துக்கு அதனுடைய ஒரிஜினல் பேர் ஏதோ ஒன்று, அதுக்கு போய் அங்கே சூட்டோட சூட ஓடிட்டு இருக்கேன்னு இந்த அம்மா நாகம்மா தூக்கி இதுக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். இப்போ இந்த அம்மா நாகம்மான்ற படத்தை நம்ம ரெகுலரான ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா சீதாராமன் அவர்கள், அவர் வந்து அதை வாங்கினார். இப்போ அந்த அம்மா நாகம்மான்ற டைட்டிலே அங்கே ஈஸி கேட்சிங் தானே. இப்போ அந்த டைட்டில் அங்கே மாட்டிக்கிச்சு, அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றப்ப இவர் டைட்டில் தரமாட்டேன்ட்டார், இவர் வச்சிட்டார். இப்போ அந்த படமும் நான் தான் டப் பண்ணுறேன், சரி இந்த படம் வாங்கிட்டு வந்து இந்த படத்தையும் நான் தான் டப் பண்ணுறேன். இது ரெண்டும் பாம்பு படம், ரெண்டு சைமல்டேனியஸாக நான் டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவரு கேட்பார், சார் அந்த படத்தில் பாம்பு என்ன சார் வேலை பண்ணுது? ஏன்னா இப்போ பாம்பு என்னென்ன பண்ணுறதுங்கிறத வச்சு தான் படம் இல்லை சக்ஸஸ்ங்கிறது. இவங்க கேட்பாங்க, இவர் கேட்பார், சார் அந்த படத்தில் பாம்பு என்ன சார்? சார் ரெண்டு பாம்பும் நல்லா ஏதோ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் வந்து நாகவள்ளின்னு டைட்டில் வைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நியாயமாக வச்சுருந்தா ஒரிஜினல் பேரை தூக்கி அம்மா நாகம்மான்னு தமிழுக்கும் பொருத்தமான பேர், அது அங்கே மாட்டிக்கிச்சு. இந்த ரெண்டு படமுமே நான் தான் பண்ணுறேன். இருதலக்கோழி எறும்பு மாதிரி என் நிலைமை பாரு. அந்த நான் டப் பண்ணிட்டு அவருக்கு கேட்பார், சார் இது பாம்பு என்ன சார்? இதில் வந்து பழைய படம் இருக்கு இல்லைங்களா, பாம்பு மிருதங்கம் வாசிக்கும். எப்படி சார்? அதான் பாம்பு அப்போ வாழால. ஆமாம் சார், பாம்பு மிருதங்க வாசிக்கும், பாம்பு வந்து உங்களுக்கு வந்து நாதஸ்வரம் வாசிக்கும். நாகவள்ளி இல்லையா? அம்மா நாக இல்லை அம்மா நாகம்மான்னு பெயர் வைக்கப்பட்ட சோழராஜன் இயக்குனராக இருந்த அந்த படத்தில் அந்த ஃபார்முலாவை பிடிச்சிட்டாங்க அவங்க. இங்கே வந்து அம்மா நாகம்மான்ற படம் நான் நாகவள்ளின்னு வச்சாங்களா, இது பியூர் அண்ட் பியூர் ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட். இந்த படமும் பெரிய ஹிட்டு தமிழில், இந்த படமும் பெரிய ஹிட்டு. இந்த படம் 4 வருஷம் கழித்து, எனக்கு தெரிஞ்சு 4 வருடம் கழித்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் சார். யுனைடெட் மூவிஸ் பாதுஷா அவர் தான் பண்ணார் இந்த படத்தை. இந்த படமும் பெரிய ஹிட்டு. ஒரு சீதாலட்சுமி சார் சீதாராமன் சார் பண்ணுறாருனாலே அந்த படம்லாம் அப்போ டக்கு 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 டக்குன்னு வியாபாரம் ஆகிடும். ஏன்னா அவர் விலையை பற்றி கவலையப்பட மாட்டார். சார் என்ன சார் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தானே, பார்ப்போம் சார் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா அவர் பேசிக்கலாக டிஸ்ட்ரிபியூட்டர், அதை எப்படி கொண்டு போய் அதை சேர்க்கணும்னு அவருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரே விஷயம் 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பண்ணி 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல் ஆனது அந்த நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் 2 பேரும் நல்லா இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு சம்பவம் அப்போ நடந்தது. இந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்ப சார் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கொண்டு போய் சேர்க்கறத கலைப்புலி தானவர்கள் எடுத்துகிட்டு போனப்பாங்க. நான் 2 பேர் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் சார். சுட்டி குழந்தைன்னு ஒரு படம் பண்ணேன், எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டு தமிழில். அந்த படம் சிசிந்திரின்னு தெலுங்கில் சிசிந்திரி. ஆமாம், பேபிஸ் டே அவுட்னு ஒரு படம் வந்ததுங்களா, ஆங்கில படம். ஆமாம், அந்த படத்தை அப்படியே தழுவலாக எடுத்தது. தெலுங்கில் யார் பண்ணான்னு கேட்டிங்கன்னா நாகார்ஜுன, அவர் தான் ப்ரொடக்ஷன். அவங்க துணையார் அமலா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பையன் தான் இப்போ இன்றைக்கி பெரிய ஹீரோ. அவர் தான் அதில் குழந்தை, அந்த குழந்தை கேரக்டர் அந்த குழந்தைய வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. எப்படி ஆங்கில படம் பண்ணியிருந்தாங்களோ அதை விட ஒரு படி மேலே போய் அந்த காமெடியிலேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ பிரமாதமாக கரெக்டான ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணிட்டாங்க. அதில் நாகார்ஜுன் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு 2 வருவார். அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான். குழந்தை தான் A to Z, குழந்தை தான் வரும். బాబింటికి ఫోన్ చేసి వాళ్ళ అమ్మ నాన్న రమ్మని చెప్పు. ఓకే బాస్ వెళ్ళు. నెక్స్ట్ ప్రోగ్రామ్. எனக்கு ஒரு நாள் ஃபோன் வருது. ஃபோன் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு படம் வாங்கியிருக்கோம், தயாரிப்பாளர் பேசுகிறாரு, படம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்ட்டு. அசோக் பில்லர்ட்ட ஆஃபீஸு. யாருன்னு கேட்டிங்கன்னா ரோஜா கம்பைன்ஸ்னு அதுக்கு டைட்டில். அவங்க ப்ரொடக்ஷன் பிற்காலத்தில் பெரிய படங்கள் எடுத்தார். காஜா முகதீன். ஆமாம், அவர் தான் ஃபோன் பண்ணிட்டார். சார் இந்த மாதிரி ஒரு படம் வாங்கிட்டோம், நாங்கள் முதல்ல படம் பண்ணுறோம், இதுதான் எங்கள் பிளே ஆஃப் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் ஃபைனான்ஸ்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் படமாக அவங்க கம்பெனி பண்ணுறாங்க. 3 பேர் பார்ட்னர்ஸ் சார். அவங்க அற்புதமான மனிதர்கள் சார் 3 பேர். ஞானவேலு, பிரகாஷ், இந்த 3 பேரும் தனித்தனியாக படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஞானவேலும் தனியாக படம் எடுத்தார், தவசின்னு அவர் படம் பண்ணார், விஜயகாந்தை வச்சு படம் பண்ணார், அப்புறம் பிரகாஷும் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணாங்க. அப்புறம் பிரகாஷ் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக உருவெடுத்துட்டார். இவங்க 3 பேருக்கும் அந்த படம் நான் பண்ணி கொடுக்குறேன். சுட்டி குழந்தைன்னு டைட்டில், சிசிந்திரிக்கு சுட்டி குழந்தைன்னு டைட்டில் வைக்கிறேன். கூப்பிட்டார், போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி சொன்னார், இது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டப்பிங் படம்னு அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லைங்களா. ஜென்ரலாக ஒரு இலக்கணம் என்னென்னா, ஒரு ஹீரோ நல்ல ஆக்ஷன் ஹீரோ இருக்கணும். ஒரு நாகார்ஜுன் வந்து கிளைமாக்ஸில் 2 ரீல் தான் வராரு. அவரை போட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் போட்டு நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது நாகார்ஜுன் படம். இது என்ன பண்ணாலும் குழந்தைய தான் பிரதானமாக வச்சு பண்ணணும். அந்த குழந்தை பண்ணது அவருக்கு பிடிச்சிருது. படம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து டப் பண்ணணும்னு சொன்னாங்க சார். டப் பண்ணணும்னு சொன்னோன்னே அதில் ஞானவேல் சார் அவர் வந்து இந்த பாடல்கள்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. சார் வைரமுத்து சார் கிடைப்பாரா இதுக்கு பேசலாம் பாட்டலாம்? எனக்கு கிடைப்பாரா என்ன சார்? போய் சொன்னால் அவர் தாராளமாக நான் சொன்னால் பண்ணி கொடுப்பாரு சொன்னேன். அவரை போய் அறிமுகப்படுத்தி அவரும் சார் இவர் ரசிகர்னோடனே ஞானவேலு சார் சொல்கிறார், நான் உங்கள் ரசிகர்னார். அவ்வளோதான், அவர் வேறு எதுவும் பேசலை. மறுபடி சொல்லுங்கள் எப்போ பாட்டு எழுதி கொடுக்கணும், உடனே கொடுத்தோன்னு பாட்டு எழுதி 2 பாட்டு தான் படத்தில். அந்த படத்தை வந்து சார் டப் பண்ணி முடித்தாச்சு. அந்த குழந்தைக்கு டைலாக் கிடையாதுல்ல, சின்ன குழந்தை பேசல, எல்லாத்தையும் எல்லா கரெக்டாக முடிச்சு ஃபஸ்ட் காப்பி குட்லக்கில் பார்த்தோம் நினைக்கிறேன். பார்த்து முடிச்சுட்டு எல்லா டிஸ்பிளெலாம் வந்துட்டாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஃபோனு, காஜா சார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னுது. என்ன ஒரு வேளை படம் வந்து குழந்தைய வச்சு படம் இல்லையா, எப்படி பிஸ்னஸ்? ஏன்னா பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அன்னைய ரேதியில் பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் ஒரு ஷாக்கில் என்ன சார் என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லை சார், எனக்கு காலையில் ஆஃபீஸில் காலங்காத்தால எல்லோரும் நைட்டெல்லாம் ஆள், நான் மதுரை நம்மளே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பெரிய ரேட்டை சொல்கிறேன், அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. இந்த படம் ரேஞ்சே எங்கேயோ போச்சு சார் அப்படின்றார். ஒரு குழந்தை ஹீரோயினை வச்சு அந்த படத்துக்கு சுட்டி குழந்தைன்னு நான் ட்ரைலர் பண்ணேன் சார். அதில் என்னென்னா, என் பையன் சின்ன பையன், அப்போ அவனுக்கு ஒரு 1.5 வயசு. இப்படி ஒரு ட்ரைலர் பண்ணால் நல்லா இருக்கணும். நான் ஒரு படம் அதில் என்ன இருக்குது அதை பண்ணுறதுங்கிறது மாதிரி நான் விட மாட்டேன். க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகாக ஒரு ட்ரைலர் ரெடி பண்ணி அந்த ட்ரைலருக்கு சுட்டி குழந்தை அப்படின்னு ஒரு வாய்ஸ் போடணுன்னா, அது வாய்ஸ் போடணுன்னா ஜென்ரலாக இப்போது சின்ன ஒரு ஹீரோயின் வாய்ஸ் பேசுகிறவங்களே குழந்தை வாய்ஸும் பேசிடுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறா நல்லா இருக்காது. ரியலாக குழந்தைய போனோன்னே டக்குன்னு எனக்கு தோணுச்சு, வீட்டில் என் பிரதனலை கூப்பிட்டு நம்ம சித்தார்த்தாவை கொஞ்சம் கூப்பிட்டு வா அப்படின்னா வந்தான். பையன் கூப்பிட்டு வான்னா வந்தான். ஒரு வார்த்தை சொல்லுப்பா அப்படின்னா, சுட்டி குழந்தை அப்படிம்பான். அதை ட்ரைலர் போட்ட சார், அந்த ட்ரைலரே எக்ஸ்ட்ரானரி ஹிட் ஆகிடுச்சு சார். குழந்தைங்கள்லாம் அப்படி கொண்டாச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய ஹிட்டு. கிருஷ்ணவாணியில் நானும் ரோஜா கமெண்ட்ஸ் காஜா ஒரு ப்ரொடியூசர் போய் படம் பார்க்குறோம். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, குழந்தைங்களாம் உட்காந்துட்டு பேப்பரை கட் பண்ணிட்டு இந்த குழந்தை வர சீனில் ஹீரோவுக்கு என்ன ஒரு இது இருக்கும், அந்த கலர், ஆமாம், இந்த குழந்தைங்கள்லாம் போட்டுட்டு வரோம் சார். அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சார் அது கொண்டு போய் சேர்த்தார், அந்த அளவுக்கு கொண்டு போய் படத்தை சேர்த்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் நேசிக்கிறேன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், பிரீத்தி ஜிந்தா ஆக்ட் பண்ண படம். ஸோ அந்த சுட்டி குழந்தை படம் அதை அப்படி கொண்டு போய் சேர்த்தார் அவர். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன், மிரட்டல் அடின்னு ஒரு படம் பண்ணேன். மிரட்டல் அடி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்தது ஒரு ப்ரொடியூசரு, அந்த டைட்டில் ஹிட்டாச்சு. அதில் நடித்த ஹீரோ ஹாங்காங் ஹீரோ ஸ்டீஃபன் சவ். அந்த ஆள் ஹிட்டானா அந்த ஆள் ஹிட்டான ஒரு படத்தை வாங்கிட்டு வந்துட்டார், ஷாவோலின் சாக்கர்னு ஒரு படம். இது ஃபுட்பாலை வச்சு பண்ணுற படம். அதுக்கு அந்த மிரட்டல் அடி டைட்டில் வச்சு மிரட்டல் அடி பார்ட் 2 அங்கே வச்சாச்சு. அங்கே வச்சு அந்த படம் செல்வம்னு ப்ரொடியூசர் சார். நான் பார்த்த ஒரு இளவயதில் இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நான் பார்த்து வியந்து போயிட்டேன் அவரை. அடடே பரவாயில்ல, இவ்வளவு அந்த படத்துக்கு பெரிய பெரிய பேனர் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு, முன்னான ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு அதை டிசைன் பண்ணி பெரிய பெரிய டிசைன் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணதாக இருக்கட்டும், மிரட்டிட்டார். அவர் ஒரு பக்கம் மிரட்டிட்டார். அது கொண்டு போய் சேர்க்குறதில்ல அந்த படம் பண்ணுறேன் சார். நான் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பதில்ல. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தமிழ் சாங்ஸை போட்டு பண்ணுறதில்ல. அதில் வந்து ஸ்டீஃபன் சோ வந்து நம்ம பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கம் ஹீரோ. அவர் தன்னை ரொம்ப காமெடி ஹீரோவாக கொண்டு போய் தன்னை எந்த இடத்துலையும் ரொம்ப பெருசாக ஓவர் இது பண்ணாமல் தன்னை அடக்கி மற்ற எல்லாரை விட பெரிய ஆளாக காட்டிடுவார் அவர். அந்த படத்தில் வந்து ஒரு சீசனில் போய் கேட்பார். அதில் சில நம்ம தமிழ் படத்துடைய பாட்டெல்லாம் அதில் போட்டிருந்தேன். சும்மா ஒரு 4 வரி வெற்றி கொடி கட்டு படைகளை முட்டும் வரை விட்டு படையப்பா சாங் தூக்கி அதில் ஒரு சின்ன ஒரு பெட்டுக்கு போட்டிருந்தேன். இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் லெக் இருக்கு அவருக்குன்னு அவருக்கே தெரியாது. இவர் ஒரு மூட்டை தூக்கி, ஸ்டீஃபன் சோ ஹீரோ, இவர் ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அந்த டப்பாவை கீழே போட்டு எட்டி ஒரு உதப்பார்.
அந்த உதைச்ச டப்பா போய் ஒரு செவுத்துல முட்டு செவுத்துல போய் அதை பிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். இதை ஒரு ஃபுட்பால் கோச்சர் பார்ப்பார். அவர் கால் நொண்டியாகி அவர் பழங்கதை, அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் போய் இவர் ஆளுங்களை சேர்க்கணும், ஃபுட்பால் பேய்க்கு நல்ல ஆளுங்களை சேர்க்கணும்னு தேடிட்டு இருக்கிறது அதை பார்க்குறாரு. உடனே ஒரு சின்ன உதைக்கே செவுறு பிச்சுட்டு போகுதுன்னா அவன் பாலை உதைச்சா எப்படி இருக்கும்ன்ற கற்பனையில் போய் இவனை கூப்பிட்டு, அப்போ அந்த மாதிரி நான் ஒரு ஃபுட்பால் டீம் ஆரம்பிக்கலான்னு நீ வந்து சேர அப்படின்றார். அப்போ அவருக்கு உனக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் கூட்டுவான்றப்ப அவர் போய் பார்த்தா ஒருத்தன் பாத்திரம் கழுவுறவன், ஆனால் குங்ஃபுல பெரிய ஆள். அவன் வேறு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் மறந்துட்டு போய் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையில் இருப்பான். ஒருத்தன் டேபிள் துடைச்சிட்டு இருப்பான். இவனுங்கெல்லாம் போய் சொல்லுவார், டே இந்த மாதிரி ஃபுட்பால் டீம் ஒன்று ஆரம்பிக்க போகிறார் ஒரு ஆள், வாங்கடா சேர்ந்துக்கலான்னா, அடப்போடா இருக்கிற குழப்பமும் உண்டு நீ உண்டுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. கடைசியாக ஒரு மொட்டை மாடியில் இருந்து 2 பேரும் போய், என்னப்பா ஆள் சேர்த்தியாங்கிறாரு, ஆள் கிடைக்கல அப்படின்றப்ப இவங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க. இந்த 10 பேர் இவர் தேடி இருந்தார்ல, அப்போ இந்த வெற்றி கொடு கட்டு படைகளை அந்த இடத்துல ஒரு 4 லைனை போட்டு அது பிற்பாடு போடுறப்ப பர்மிஷன் வாங்கி பண்ணுறது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து தீப்பிடிக்க பாட்டும் ஒரு இடத்துல போட்டிருந்தேன். கண்ணில் வந்து தீப்பந்தம் வர மாதிரி ஒரு ஷாட் வரும். அதே படத்தில் தான் இவர் போய் அதில் பாருங்கள், இவர் போய் ஒரு ப்ரெட்டு வைக்கிற ஒரு பொண்ணு ஹீரோயின், அது ப்ரெட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் போய் அதுகிட்ட கேட்பார், எனக்கு ப்ரெட்டு கொடுன்னா காசு கிடையாது, 10 காசு கொடுக்க வேண்டிய இடத்துல இவர்கிட்ட இருக்கிறது 3 பைசான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இவர் 3 பைசா கொடுக்க முடியாது, 10 பைசா வேணும்னு டக்குன்னு கிழிஞ்ச ஷூ இருக்கும். உடனே அதை கேட்டு, அம்மா பண்ட மாற்று முறை ஞாபகம் இருக்கா, இந்த செருப்பை வச்சுக்க இந்த பிரெட்டை கொடு, பண்ட மாற்று முறை. ஆமாம், இதெல்லாம் நான் டைலாக்ல போட்டேன் ஒரு ஆங்கில படத்தில். இதெல்லாம் பார்க்குறப்ப ஜனங்களுக்கு ஒரு மாதிரியா ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இதை அங்கே கொடுத்துட்டு, அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ வெளியில் போ, காசு கொடுக்காம நீ கிழிஞ்ச ஷூவை கொடுத்துட்டு பண்ட மாற்று முறைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்லுவார், வேணா எனக்கு நல்லா பாடுவேன், ஒரு பாட்டு பாடுறேன், இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டுக்கு பதிலாக அந்த பிஸ்கட்டை கொடு அப்படின்னு கெஞ்சுவார். ஏன்னா இவர் பசி, அதுக்கும் கொடுக்க மாட்டோம், அதுக்கு கொடுக்காது அந்த பொண்ணு. பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து இவருக்கு ஏற்றி விடுவார். இவர் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ஹீரோவை. இவர் பாடுனா அப்படி இருக்கும், கவிப்பேரரசு கவியரசு இவங்கெல்லாம் விட பெருசாக பாடுறவர். இவர் பாடினா கண்ணுக்குள்ளே அப்படி தீ வந்து பறக்குங்கிறப்ப அவர் கண்ணுக்குள்ளார தீ வர மாதிரி ஒரு ஷாட்டை வச்சான். கட் பண்ணால் அவன் ஏதோ வேற ஒரு மியூசிக் போட்டான் சார். இந்த தீ போன உடனே தீப்பிடிக்க சேர்த்து விட்டு அதில் வந்து டான்ஸ் ஆடி அந்த அந்த டான்ஸ் ரிதமுக்கு மேட்ச் ஆச்சு. அதையும் பார்க்கணும் சார், சும்மா எல்லாம் போட்டு அந்த 4 லைன் போட்டால் முடியாது. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கனெக்டுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஜனங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான யுத்திகளை அதெல்லாம் பண்ணி. சார் என்னுடைய வேலை வந்து வெறும் வசனம் எழுதி போகிறது மட்டும் இல்லை சார், நான் வந்து ஏன்னா அந்த இயக்கத்துறையில் நான் இருந்ததுனால, நான் ஒரு கோஆர்டினேட்டர்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால, நான் மிக்சிங் பண்ணி அந்த படம் வெளியில் போய் சேர்ற வரைக்கும், ஸோ அதுக்கப்புறம் விளம்பரத்துக்கு கூட எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். மிக்சிங் வரைக்கும் போய் உட்காந்து சவுண்ட் சைடில் பார்த்து பக்காவை பார்த்து ஒரிஜினல் சிலதெல்லாம் இருக்கும் சார். இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் வந்தாச்சு இந்த படம்ன்றப்ப. இந்த காயினை போட்டு இவன் இந்த காயினை இப்போ போட்ட உடனே அந்த ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன வானொலி மாதிரி இருக்கும் சார், அதை இப்படி சுற்றி விட்டு அந்த காயின் இப்படி சுற்றும். இப்போ டிடிஎஸ் சவுண்டில் நம்ம போய் உட்காந்துட்டு இந்த சவுண்டு உங்கள் பின்னாடிலாம் சுற்றி வர மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சரௌண்ட்ஸில் விட்டு, ஸோ நம்ம உட்காந்து அதை பண்ணி அதை வந்து A to Z நம்ம உட்காந்து பண்ணால் தான் சார் அது வந்து அதை ரீச் பண்ண வைக்க முடியும். உங்களுக்கு ஒரு இயக்குனர் பொறுப்பை கொடுக்குற மாதிரி சார், தமிழ் மொழிமாற்று படத்தை கொடுத்து மொழிமாற்று படத்தினுடைய இயக்குனர் நான் வச்சுப்போம். அப்படிதான் நான் அதை அவங்களுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம வேலை என்ன சார், சவுண்டு மட்டும்தானே வேலை. ஒரு அழகான ஒரு கேமராமேனை வச்சு ரொம்ப இயக்குனர், அந்த ஒரிஜினல் இயக்குனர் அது படம் எடுத்து அவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் ஆக்ட் பண்ண வச்சு வேலை வாங்கி கிழிஞ்சு எடுத்து ஒரு பெரிய ஸ்கெல்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டார் அவர். ஒரு வேற்றுமொழியில் ஒருத்தர் கொடுத்துட்டார். அதை நம்ம சவுண்டில் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன நினைச்சாங்களோ அதை நம்ம சவுண்டில் நம்ம மாற்றி கொடுக்கணும். ஆமாம், ரீக்ரியேஷன் நம்ம பண்ணி நம்ம அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணினா தான் அது வந்து அது நம்ம வந்து வசனம் மட்டும் நம்ம பண்ணால் சார் ஒரு ஃப்ரேம் நான்சிங்கில் வச்சுட்டோன்னா நான் எழுதின வருஷம் பூரா வேஸ்ட் ஆகிடும் சார். ஒரு 3 ஃப்ரேம் தள்ளி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். இது என்னடா அது வசனம் வாய் ஒரு மாதிரியா இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் எல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது சார், தெரிய வேண்டியதும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இப்படி போச்சு, எடிட்டரோட உட்காந்து பார்த்து சிங்க்கு
பக்காவாக பண்ணுற வரைக்கும் சார் பக்கா பண்ணியே மிக்சிங் போகிறப்ப மிஷின் ஸ்லிப்பில் ஆகிடும் சமயத்தில். ஃபைனல் ப்ராடக்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் போகணும். ஒரு 2 முறை 3 முறை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். அது கூடவே இருந்து பண்ணி அது எனக்கு போகிற வரைக்கும் திருப்தி வராது சார். நான் டப் பண்ணதுக்கப்புறம் கூட டபுள் பாசிட்டிவ் பார்ப்பேன். அந்த டைமில் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் ரீடப் பண்ணுவேன். பேட்மிண்டன் சகோதரர்கள் அசோக் அமிர்தராஜ், விஜய் அமிர்தராஜ், அவங்களுக்கு ஒரு ஆசை இந்த கிளாசிக் ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் தமிழில் டப் பண்ணோம். கோல்டு ஃபிங்கர் தான் முதல்ல டப் பண்ணேன். ஃபஸ்ட் காப்பி பார்க்குறதுக்கு அசோக் அமிர்தராஜ் வந்தார். நான் ஜஸ்ட் ஒரு லேட் பார்த்துட்டு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னாரு. சரி சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சது. ஒரு ரீல் ஆரம்பித்த உடனே முதல்ல இப்படி உட்காந்தார், அப்புறம் மெல்ல இப்படி சாஞ்சார், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக சாஞ்சார். 1 ரீல் 2 ரீல் ஆச்சு, 2 ரீல் 3 ரீல் ஆச்சு, ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே ஃப்ளைட் போயிடுச்சு. சஞ்சய் லீலா பன்சாலியை வந்து ஹீரா மண்டின்னு ஒரு சீரியல் பண்ணார். சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா இருந்தப்ப ஒரு ஏரியா, அவங்க இந்த நவாப்ஸ்லாம் வந்து அவங்களுடைய செட்டப்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது வருது, அதுக்கு பேர் டைமண்ட் பஜார்னு பேர். அந்த கடைசி எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு என்ன இருக்கு, இதெல்லாம் ரியல். இது ஒரு கற்பனை கதை இல்லை, உண்மை கதை. வரலாற்றில் அது மறைக்கப்பட்டுடுச்சு. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.